அதாவது இன்னைக்கு அதிமுக என்ன செய்யறதுனே தெரியாம இதை எப்படி இந்த அரசை எதிர்ப்பது அப்படின்ற ஒரு வழியே தெரியாம இன்றைக்கு வந்து நிலைக்குத்தி நிக்கிறாங்க. இதான் இதுல நடந்துகிட்டு இருக்குது. அதாவது ஒன்றுமில்ல, ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாதது என்கின்ற ஒரு புரிதல் கூட அப்ப இருந்த எடப்பாடி அவர்களுக்கு இல்லாததுதான் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை அவர் சம்பாதிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு. ஸ்டெர்லைட் போராட்டத்தை கூட எப்படி இந்த அதிமுகவுடைய எடப்பாடி அரசு அணுகியது என்பதை தமிழ்நாடு பார்த்துட்டு இருந்துச்சு. 2 பேர் தகப்பன் மகன் 2 பேரும் படுகொலை செய்யப்பட்ட போலீஸ் காவல் நிலையத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட அந்த கொடூரத்தை தமிழ்நாடு இன்னும் மறக்கல. பொள்ளாச்சி போன்ற பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள் இன்னும் தமிழ்நாடு மறக்கல. அது போன்ற ஒரு சம்பவங்கள் இங்க நடக்கப்பட்டதா? அப்படி ஏதாவது சின்ன சம்பவம் நடந்தால் கூட அது காவல்துறை தலையிட்டால் கூட காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுத்து அவங்களை சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசாக நம்ம பார்த்தோமா இல்லை இந்த அரசை? அப்ப வந்து எதிர்கட்சி, அதாவது இன்னைக்கு கொலை சொல்லக்கூடியவர்கள் வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு வித்துடுறாங்க, நாங்க அதை வைத்து நாங்கள் என்ன செய்யறோம், இன்னும் எங்களுடைய நிறைவான பணிகளை செய்கிறோம்னு சொல்லி நீங்க குறை சொல்லுங்க, நீங்க பேசுங்க என்று எதிர்கட்சிகளை சொல்லக்கூடிய நிலைமை. கடைசியாக அரசு ஊழியர்களை வைத்து ஏதாவது ஒரு பிரச்சனை செய்ய முடியுமான்னு ஒரு கையில் எடுத்தீங்க. அதை கூட இன்றைக்கு அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அந்த மக்கள் அந்த ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்கள் பாராட்டு நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணியாச்சு. அப்போ வந்து இன்றைக்கு போராடுவதற்கே ஒன்று கிடைக்காத நிலையில இன்றைக்கு எதையோ பேசுவதற்காக நீ பேசிட்டு இருக்காங்க. அதிமுக விட பாஜக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளால வெற்றி பெற முடியாதுன்னு நல்லா உணர்ந்துடுச்சு. எப்படி உணர்ந்துச்சு சொன்னா, அவங்க வெற்றி பெறது கொஞ்சம் ஒரு வாய்ப்பு, ஒரு 10% வாய்ப்பு இருந்தால் கூட என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு சில அறிவிப்புகளாக வெளியிட்டிருப்பாங்க. நாங்கள் அதை செய்ய போறோம், இதை செய்ய போறோம், நாங்கள் வந்து பல்வேறு வேலைகளை நாங்கள் செய்ய போறோம்னு ஒரு 1000-2000 கோடிகளுக்கு எதையாவது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கலாம், அறிவிப்பாவது வந்திருக்கும். ஒரு அறிவிப்பு கூட வெளியிடாத ஒரு பட்ஜெட்டு இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டு. அதை எதிர்த்து போராட முடியாத உங்களால அதை பாராட்டுறார் எடப்பாடியார். இவர் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வாரா? அப்ப இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா, உங்களால் எதையும் எதிர்த்து போராடுவதற்கு எந்த வாய்ப்பும் வழங்காமல் அருமையான ஒரு வளர்ச்சி திட்டங்களை நோக்கி இந்த அரசு சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த வெற்றியை பெறப்போகுதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார் என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் ஏதாவது ஒரு இதை நீங்க மீட்டு கொண்டு வந்துட்டீங்களா, மத்திய அரசுலேருந்து நீங்க என்னத்தை போராடி கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனால் அது வந்து எவ்வளோ என்ன மாதிரியான கேள்வி பாருங்கள். அதாவது அவங்க வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்கீமு, ஒவ்வொரு நிதி உரிமை எல்லாத்தையும், அவங்க கல்வி உரிமை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எதில் வின் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு யார் எடுக்கிறாங்களோ அவங்க கூடவே கூட்டணி வச்சுட்டு இருக்கிறது என்ன மாதிரியான நிலைப்பாடு? அது மாதிரி வந்து ஒரு நீங்கள் எந்த ஸ்கீம் வந்து நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமராஜருக்கு எப்படி மதிய உணவு திட்டமோ அதே மாதிரி வந்து ஸ்டாலினுக்கு காலை உணவு திட்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது மட்டும்தான் ஸ்கீம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது ஆயிரக்கணக்கான ஸ்கீம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இல்ல தமிழ்நாட்டுடைய வரலாற்றை தொன்மையை நிலைநாட்டுறதுக்கான கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், நூலகங்கள், பள்ளியில இயக்கங்கள், இண்டஸ்ட்ரியல் குரோத், எம்ப்ளாய்மெண்ட் இல்ல அவங்க நிதி பரவலான வளர்ச்சியை அவங்க எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க முத்திரை திட்டமா கேட்டீங்கன்னா நான் முத்திரை திட்டமா ஒன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஒண்ணுதான் ஸ்கீம் அப்படின்னு கிடையாது. ஓகே, திரு சீனிவாசன் சார் நீட்டுக்கு விளக்கு சொன்னீங்க. வாக்குறுதி 21 தேர்தல் பரப்புரையில பிரதான வாக்குறுதியை நீட்டுக்கு உங்க கையில தானங்க இருக்கு. நீங்க கூட்டணி வச்சிருக்கிற அத யார் தடுத்துட்டு இருக்காங்க சார்? இருங்க சார், இவங்க எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஒரு முறைக்கு 2 முறை மீண்டும் திரும்பி வந்த தீர்மான மசோதாவை திருப்பி நிறைவேற்றி அனுப்பியிருக்காங்க. அதுக்கான ஒப்புதல் வராம இருக்கு சார். அதை வச்சு நீங்க சொன்னீங்க செஞ்சீங்களா அப்படின்னு கேக்குறது நீங்க அழுத்த முடியாது. அது நீங்க வந்து அத கண்டிஷனா போட்டு தான் கூட்டணி வச்சாங்களா? எடப்பாடி கண்டிஷனா போட்டு தான் அமித்ஷா கூட கூட்டணி வச்சாங்க. நீட்டு விளக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி பேசினாங்க. நீட்டு விளக்கு என்ன செய்ய முடியுமோ தமிழ்நாட்டுல 100% செஞ்சாச்சு. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இங்க வந்து நீட்டு இல்ல, நமக்கு விதிவிலக்கு இருந்துச்சு. அந்த சூழல்ல கையெழுத்து போட்டு அதை அனுமதி வாங்கி கொடுத்ததே அனுமதிச்சதே எடப்பாடி அவர்கள் தானே. திரு சீனிவாசன், திமுக காங்கிரசுக்கு பிறந்த புள்ள சார். அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பிறந்த புள்ள நீட்டு. திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்தாலும் மாநில அரசு ஏற்காத வரைக்கும் அது மாநிலத்துல நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு இருந்துச்சு இல்ல, அதை நடைமுறைப்படுத்தலாம்னு அனுமதி கொடுத்தது நீங்க தான். எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்த அனுமதி தான். நீங்க எதுக்கு சார் இப்ப அனுமதி கொடுக்காத ஒரு கட்சியோட நீங்க எதுக்கு இப்ப சேர்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறோம். தமிழ்நாடு மக்கள் கேட்பாங்களா? சார் நீட் வந்து காங்கிரஸ் பிஜேபியோட குழந்தைன்னா, காங்கிரஸ் டிஎம்கே குழந்தைன்னா பிஜேபி அது கள்ளிப்பால் ஊத்திரலாமே.
ஊத்துங்கன்னு திமுகவே கேக்குறாங்க, ஊத்த மாட்றாங்களே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.